முதல் கேள்வி, ஒரு மனிதன் 2 குதிரைகளை ஒவ்வொன்றும் ரூபாய் 20,000க்கு விற்றான். ஒரு குதிரையில் அவனுக்கு 15% லாபமும் மற்ற குதிரையில் அவனுக்கு 15% நட்டம் கிடைத்தது. அவனுக்கு கிடைத்த லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை கண்டுபிடி. இதான் கேள்வி. கவனிங்க. 2 குதிரைகளை விற்பனை செய்யறாங்க. 2 குதிரையுமே எவ்வளவுக்கு விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா 20,000க்கு தான் விற்கிறாங்க. அப்போ விலை வந்து சேம். அப்படி விற்கும் போது முதல் குதிரைக்கு விற்கும் போது அவனுக்கு எவ்வளவு சதவீத லாபம் கிடைக்குதுன்னா 15% லாபம் கிடைக்குது. 2வது குதிரை விற்கும் போது எத்தனை சதவீதம் நட்டம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15% நட்டம் கிடைக்குது. அப்ப லாபமும் நட்டமும் ஒரே சதவீதம் கொடுக்குறாங்க. அது சேம். லாப நட்ட சதவீதம் சேம், விற்பனை விலையும் சேமா இருந்தா இந்த கணக்கு எப்படி போடுறதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா போடுவோம். இந்த மாதிரி விலையும் சேமும் சதவீதம் சேமா இருந்தா கண்டிப்பா நமக்கு வர ஆன்சர் எதுல வரும்னு பாத்தீங்கன்னா நட்டத்துல தான் வரும். இந்த மாதிரி கணக்கு வந்து நட்ட சதவீதம் தான். அப்ப நட்ட சதவீதத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. எவ்வளவு சதவீதம் கொடுக்குறாங்களோ அந்த சதவீதத்தை ஸ்கொயர் பண்ணிட்டா அதை 100ஆல வகுத்துட்டீங்களா, அதுதான் நட்ட சதவீதம். இப்போ 15 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 225 டிவைடட் பை 100. இதை வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2.25 கிடைக்கும். நட்ட சதவீதம் 2.25. போன சம் மாதிரியே 2வது கணக்கு பாருங்க. ஒரு மனிதன் 2 பூனைகளை ஒவ்வொன்றும் ரூபாய் 10,000க்கு விற்றான். ஒரு பூனையில் அவனுக்கு 10% லாபமும் மற்ற பூனையில் அவனுக்கு 10% நட்டம் கிடைத்தது. அவனுக்கு கிடைத்த லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை கண்டுபிடி. போன கணக்கு மாதிரியே தான் இங்க விற்பனை விலை வந்து சேமா இருக்குது. 2 பூனையினுடைய விலையும் 10,000க்கு தான் விற்கிறான். ஒரு பூனையில வந்து 10% லாபம் கிடைக்குது, இன்னொரு பூனையில 10% நட்டம் கிடைக்குதுன்னா அப்ப கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் என்னதான் வரும், நட்டத்தில் தான் வரும். போன கணக்கு மாதிரியே நீங்க இந்த நட்ட சதவீதத்தை கண்டுபிடிச்சு இதுக்கான ஆன்சரை வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நடத்துற கணக்குல உங்களுக்கு புரியும்னு நம்புறோம். இந்த மாதிரி ஷார்ட்கட் வீடியோக்களை தொடர்ந்து பெற எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.